ஒரு பிஸ்கட் பாக்கெட் ₹10 வாங்குறீங்க. ஆனா அது எக்ஸ்பயர்ட் ஆயிருந்தா சாப்பிடுவீங்களா? மாட்டீங்க தானே. சேம் லாஜிக் தான் ஸ்டாக் மார்க்கெட்லயும். இந்த ஸ்டாக்கோட விலை வெறும் ₹10 தான். இதுல என்ன பெருசா லாஸ் ஆகிட போகுது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, அந்த யோசனை தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒண்ணு. ஏன்னா விலை குறைவா இருந்தா அது நல்ல ஸ்டாக்ஸ்ன்னு அர்த்தம் கிடையாதுங்க. ஒரு ஸ்டாக் ரொம்ப சீப்பா இருக்கிறதுக்கு பல காரணம் இருக்கலாம். அந்த கம்பெனி பெரிய லாஸ்ல இருக்கலாம். ப்ரமோட்டர்ஸே நம்பிக்கை இல்லாம ஷேர்ஸ விக்கலாம். இல்லன்னா அந்த பிசினஸ்க்கு ஃபியூச்சரே இல்லாம இருக்கலாம். நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்? ₹10 ஸ்டாக்கு ₹20 ஆனா மணி டபுள் ஆயிடும்ல அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனா ரியாலிட்டி என்ன தெரியுமா? அந்த ₹10 ₹5 மாறலாம், ₹2 ஆகலாம், ஏன் 0 கூட ஆகலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, ₹500 இருக்கிற ஒரு குவாலிட்டியான ஸ்டாக் ₹5 இருக்கிற ஒரு பென்னி ஸ்டாக்கை விட ரொம்ப ரொம்ப சேஃப். பிரைஸ் முக்கியம் இல்லைங்க, அந்த பிசினஸோட குவாலிட்டி தான் முக்கியம். நெக்ஸ்ட் டைம் சீப் ஸ்டாக் பார்க்கும்போது யோசிங்க, கம்பெனி ஸ்ட்ராங்கா இல்ல பிரைஸ் மட்டும் லோவா இருக்கா அப்படின்னு. ஏன்னா சீப் ஸ்டாக்ஸ் கேன் பி யுவர் காஸ்ட்லியஸ்ட் மிஸ்டேக்ஸ். இதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் பத்தின தகவல்கள் தெரிஞ்சுக்க என்ட்ரி ஃபின் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க.